ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 2 அரசு பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். விபத்திற்கான காரணம் என்ன? விபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன? பயணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து வீரசோளம் பகுதிக்கு டவுன் பஸ் சென்று கொண்டிருந்தது. இந்த டவுன் பஸ் பரம்பக்குடி மதுரை 4 வழிச்சாலையில் திருவரங்கி என்ற இடத்தில் பேருந்து நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட போது அப்போது ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி வந்த மற்றொரு பேருந்து முன்னால் சென்ற டவுன் பஸ் மீது வேகமாக மோதியது. இதில் ஒரு அரசு பேருந்து சென்ட்ரல் மீடியானை தாண்டி மற்றொரு பக்கம் இருந்தது. இதில் 2 அரசு பேருந்துகளும் பலத்த சேதம் அடைந்தன. 2 அரசு பேருந்துகளில் பயணித்த சுமார் 20 பயணிகள் காயமடைந்து சிகிச்சைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை சென்ற பேருந்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஓட்டுநர் எந்த ஊரு கரி முருகன் இயக்கியுள்ளார் என்பதும் முதற்கட்ட விசாரணை தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து பாட்டுக்கொண்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதில் படுகாயமடைந்த 5க்கும் மேற்பட்ட மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 2 அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.